வணக்கங்க. இதுதான் பிரண்டை. இதை நம்ம சமைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப கொழுந்தா இருக்குது பாருங்க. இதுதான் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து அரிப்புத்தன்மை அதுமாரி இருக்காது. இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையை வந்து நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சட்னி தேங்காய் சட்னியோ பொட்டுக்கடலை சட்னியோ அரைக்கிறீங்கன்னா அது கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆயிரத்தொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு கணுவை தனித்தனியாக பிரித்து அதை அப்படியே உரித்து எடுக்கணும். அதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். அதை வீடியோவில் காமிக்கிறேன். இது பாருங்கள், இது மாதிரி தான் ஆஞ்சி எடுத்துருக்குறோம். இது வந்து ஆயிரத்தொன்று ரொம்ப கஷ்டம்தான், அதாவது வந்து க்ளீன் பண்ணுறது. இருந்தாலும் பொறுமையாக க்ளீன் பண்ணுறாங்க வீட்டில். இது முன்னாடி நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். செம்மையாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கை கால் வலி, மூட்டு வலி இதுக்கெலாம் வந்து ரொம்ப மருந்து. பசிக்கவே இல்லை, எனக்கு சாப்பிடவே பிடிக்கலன்றவங்க இது வந்து துவையில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி தானாகவே எடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு இந்த தழையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து முழுக்க முழுக்க மூலிகை தான்.